அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய நிக்கில் முருகன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமா இந்த படத்துல நிறைய பேருக்கு இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கும், நீங்க எவ்வளவு கதை வேணா எழுதிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம், ஆனா திரைக்கதைங்கிறது தான் யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாக்கு வரவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் இன்ட்ரோ ஆயிருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்தில் உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் சினிமாவில் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் விஜய் தாரணி மேம், அரசியல் களத்தில் பார்த்துருக்கோம், இந்த களம் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் லிங்கா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு. என்னோட காசன் க்ரூ, அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேலே இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதலால் டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பேசி எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கப்பலமாக ஆல்ஃபா 3 மாறன் சார் இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள் பெரிய படங்கள் இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குற முதல் சக்தி நீங்கள் மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்டு ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டீங்க, பார்த்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகிற இல்லை ப்ரெஸ் ஷோலேருந்தே அதை நீங்கள் உங்களோட ரிவ்யூ மூலமாக சொல்கிறது வச்சு தான் இந்த படத்தை நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளாக நாங்கள் இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்கள் டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த அடையுங்கிறதுல நான் ஆழமாக நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு இந்த ட்ராமா படத்தோட வெற்றி ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் விட்டுருந்தா மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்பரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை. சினிமா மேடை 1-2 பார்த்துருக்கேன், ஆனால் இது ஒரு முழுமுதல் சினிமா மேடையாக இன்னைக்கு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சுருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இது 2 வேலைன்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, ஆனால் 10 வேலைக்கு மேலே இதில் வேலை இருக்குது. 24 ஹவர்ஸும் தன்னை டெடிகேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாராக இருக்கணும், இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலாக இஸ் பில்ட் அப் ஹிஸ் இது ரொம்ப ட்ரொமேட்டிக்காக யாருக்கு ரொம்ப இருந்திருக்குன்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமாக அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் ட்ராமாங்கிறது, இப்போ நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன்ற முறையில் நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்போ அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியனுங்க முறையில் கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு, அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுன்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாங்கிற வேர்டு வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒன்றாக அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோடு வருவாங்க,
தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோடு வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோடு வருவாங்க, நிறைய ட்ராமாவோடு வருவாங்க. அந்த ட்ராமாலேருந்து இவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீர்க்கறதுக்கு வழி காணுவோம். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. அந்த ட்ராமாலேருந்து ரிலீவ் ஆனால் சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போது டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமாக நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கலை, அதனால் நிச்சயமாக ப்ரிவ்யூவில் சினிமாவை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்கள் திரு ராஜ் பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு, பிரமாதமான பாடல்கள். அந்த 4 பாடல்கள் நம்ம பார்த்த 4மே ஒன்று கூட ஒரு பாடல் கூட சோட போகாது, அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கியிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் 2 பாடல் எழுதியிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர், இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணும்ன்ட்டு கடுமையாக உழைத்தவர். இந்த மூவிக்காக முதல் கட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தாலேலோ, ஐ திங்க் தாலேலோ பாட்டு 1, இன்னொன்று ஒரு பார்வை, இந்த 2 பாடல்களுமே மெலடி ரொம்ப அருமையாக இருந்தது, கேட்கவே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நிச்சயமாக இந்த மீதி 2 பாடல்களும் ஹிட்டு. அது 2மே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாப் சாங்ஸ் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே பெரிய லெவலில் இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதில் இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. மீடியா நீங்கள் தான் இதை வந்து பாடல்களை கொண்டு சேருங்க, நிச்சயமாக படம் கொண்டு சேர்க்கப்படும், அதில் இருவேறு கருத்து இல்லை. இந்த பாடல்கள் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமாக படம் பெரிய வெற்றியை காணும். அது சிறந்த நடிகர்கள், இன்னைக்கு மேடையை அலங்கரிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக, அதுவும் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் நின்றுருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி துணை நிற்க மாட்டாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டிரெக்டர், ஆனால் வேலையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியும் தான் முக்கால்வாசி பேர் கேட்பாங்க. ஆனால் அதையும் மீறி நாங்களாம் உங்கள் கூட இருக்கோம், நீங்கள் தைரியமாக படம் எடுங்க, இதை வெற்றியாக செய்து காமிப்போன்ட்டு இவ்வளோ பேரும் கூட நின்று இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த ட்ராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ராமாட்டிக் சீன்ஸை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தால் கூட ட்ராமாலேருந்து வெளிவரது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்கள், ட்ராமாலேருந்து வெளிவரது இப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாக்யராஜ் சாரோ ராதாரவி சாரோ எனக்கு வந்து ஃபிலிம் ஃபீல்டில் மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது, அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜேர்னல் பாக்கியா, என்னுடைய முதல் பேட்டியே பாக்கியாவில் தான் கொடுத்துருந்தேன். அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை, நல்ல வேல்யூ உள்ள நியூஸ் பாக்கியால பார்க்க முடியும். அதே மாதிரி ராதாரவி சார் வந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப பெரியவராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு அப்பா MR ராதா எங்கள் அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பர். அப்படி அவங்க குடும்பமே எங்கள் குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம். அவருக்கு பல் மருத்துவராக இருந்தார் டாக்டர் பத்மநாபன்ட்டு, ராதாரவி சாரோட அப்பாவுக்கு பல் மருத்துவராக இருந்தார். அன்னைக்கு பெரிய ஜாம்பவான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அரசியலையும் ஆட்டி படைத்த ஜாம்பவான் தான் அவங்க ஃபாதர். அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படி தான் அவங்களோட தொடர்பு. ஆகையால் இந்த மேடையில் வந்திருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள், அவங்க வந்து பொலிட்டிக்கலாகவும் தே ஆர் வெரி கிரேட் பீப்புள், அண்ட் ஆல்சோ மீடியா முன்னாடியும் அவங்க மிகப்பெரிய மனிதர்கள், நடிகர்கள் என்ற முறையில் உச்சத்தை அடைந்தவர்கள். இன்னைக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அதோடைய பாடல் வெளியீட்டுக்கு வருகை தந்து அவங்க சிறப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாகவே இந்த படத்திற்கு அவங்களோட கிரெடன்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது. அதுதான் இது பெரிய விஷயம். அதுவும் சேர்ந்து
இந்த படத்துக்கு திரு தம்பிதுரை அவர்களுக்கு, மிகப்பெரிய திரு ராஜ் பிரதாப் அவர்களுக்கும், நம்முடைய இளமாறன் அவர்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு. ஒரு சிறந்த மனிதர், தன்னலமற்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர். அவருடைய டிஸ்ட்ரிபியூஷனில் நடக்க போகிற இந்த ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும், உச்சத்தை அடைய வேண்டும். மீடியா நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.